ஏன்னா வீடு வேணும்னா பணம் வேணும், வீடு வாங்குறதுக்கு அந்த பணத்திற்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த இடத்துல வீடு வாங்கலாங்கிறதையும் அற்புதமாக இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இறைத்தன்மை நம்ம மனசில் உணர்த்தும். நான் சொன்ன அஃபர்மேஷனை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா 100% அந்த வீடு உங்களுக்கு நீங்கள் நினச்சதை விட நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி, உங்கள் குடும்ப நபர்கள் சந்தோஷப்படுற மாதிரி அற்புதமாக அமையும். அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பை விவாதிக்கலாங்க. அதாவது 2 விதமான கேள்விகள், அதுக்கு பதில் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு கேள்வி எப்படின்னாங்க, சார் 10 வருஷமாக நான் வீடு வேணும்னு சொல்லிட்டு நான் இறைவன்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன் சார், பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன், பிரம்ம முகூர்த்தத்துலேயும் நான் எந்திரிச்சு செயல்படுத்துகிறேன் சார், ஆனால் இது வரைக்கும் எனக்கு நடக்கலை. கஷ்டம் அதிகமாக இருக்குது சார், நிம்மதி இல்லை சார், கடன் அதிகமாக இருக்குது சார். இது சாத்தியமா, இல்லை நான் எங்கே தப்பு செய்கிறேன், எனக்கு தெளிவுபடுத்துங்க. இது ஒரு விதமான கேள்வி. 2வது கேள்வி, சார் நான் பூஜை பண்ணுறேன் சார், விரதம் இருக்கேன் சார், கோயிலுக்கு போகிறேன் சார், வாரமானால் நான் அந்த கோயிலுக்கு போகாமல் நான் இருந்ததே இல்லை, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிற எண்ணத்தில் தான் சார் நான் இருக்கேன், யார் மனசும் நோகும்படி நான் எந்த செயல்பாடுகளும் செய்கிறதில்ல, வீடு வாங்கணும்னு கல்யாணமான புதுசுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் 17 வருஷம் ஆகுது சார், நானும் நினச்சிக்கிட்டே தான் சார் இருக்கேன், முடியல சார். பையன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான், அந்த படிப்பு செலவுக்கு கடன் வாங்கியிருக்கோம், கணவருக்கு ஹாஸ்பிட்டல் செலவாயிடுச்சு, இதுவே நிறைய பிரச்சனையாக இருக்குது சார், கடன் தொல்லையாக இருக்குது, நான் வீடு வாங்கணும்னு நினச்சா எனக்கு கிடைக்குமா, இது சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி. 3வது கேள்வி, சார் வீடு வாங்கணும்னா நீங்கள் சொல்கிறீங்க ஒரு 3 நாள் செயல்படுத்துங்க, 7 நாள் செயல்படுத்துங்க, மாற்றம் வந்துடும் சொல்கிறீங்க, இதெல்லாம் உண்மையா, நடந்திருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்துகிறேங்க. ஒரு 100 பேர் பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 80 பேர் புரிஞ்சு அந்த கோர் பாயிண்ட் என்னன்னு புரிஞ்சு செயல்படுத்தி சக்ஸஸ் ஆகிடுறீங்க. ஒரு 20 பேர் தான் இந்த குழப்பத்திலே இருக்கீங்க. புரியுதுங்களா? ஐயோ எனக்கு கடன் அதிகமாக இருக்குது, பிரச்சனை அதிகமாக இருக்குது, நான் நல்லது தான் செய்யணும்னு நினைக்கிறேன், 10 வருஷமாக நினச்சிட்ருக்கேன், 17 வருஷமாக நினச்சிட்ருக்கேன், என்னால் வீடு வாங்க முடியல, நான் என்ன தான் சார் செய்யணும், நான் எங்கே தான் தப்பு பண்ணுறேன் சொல்லுங்கள், நான் செயல்படுத்துகிறேன் அப்படின்னு கேட்குறீங்க. அந்த 20% பேருக்கு தான் இந்த வீடியோ. சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த வீடியோனுடைய முடிவில் அந்த வீடை எப்படி நாம் வாங்கிறதுக்கு நான் என்ன செயல்படுத்தணுங்கிற ஒரு புரிதல் தன்மையை எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் விளக்கியிருக்கேங்க. இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்தியிருக்கேன். ஃபஸ்ட்டு விஷயம் ஒன்று புரிஞ்சுக்கங்க. அதாவது நம்ம மனசில் பார்த்தீங்கன்னா சில வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள், நம்பிக்கை துரோகங்கள், ஒரு நிம்மதி இல்லை, ஒரு மன உளைச்சல், என் பய உணர்வு, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் எதை பற்றி சார்ந்திருக்கும், ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள் அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே இருக்கும். ஒன்றா நீங்கள் அதை ஹோல்டு பண்ணிகிட்ருப்பீங்க, இல்லையா அந்த பிரச்சனைகளை உங்களை ஹோல்டு பண்ணிகிட்ருக்கோம். காலையில் நல்லா சாமி கும்பிடுவீங்க, அப்புறம் சமைச்சிட்ருப்பீங்க, வீட்டில் சும்மா தான் இருப்பீங்க, அந்த பிரச்சனைகள் உங்கள் எண்ணத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கு தான் பேர் நீங்கள் ஹோல்டு பண்ணிகிட்ருக்கிறீங்க, நீங்கள் பிடிச்சிட்ருக்கிறீங்க, இல்லை அந்த பிரச்சனை உங்களை பிடிச்சிட்ருக்கு, எப்படியோ ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மனநிலையிலிருந்து, சார் நான் பூஜை பண்ணுறேன் சார், கோயிலுக்கு போகிறேன் சார், ஜாதக கட்டம் சூப்பராக இருக்குது சார், என் ஜோசியத்தில் வீடு வாங்கணும்னு சொல்லிட்டாங்க சார், பிரபஞ்ச முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு நான் செயல்படுத்துகிறேன் சார், அஃபர்மேஷன் பண்ணுறேன், எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும், சீக்ரெட் தெரியும், இந்த குருமார்களோடு 20 வருஷமாக இருந்திருக்கேன், எனக்கு தீட்சை பெற்றிருக்கேன், நாணம் பெற்றிருக்கேன், எனக்கு அந்த சக்கரா தியானம் தெரியும். ஏன் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் ஊர்லேயே உங்களுக்கு பிடித்த கடவுள் யாரோ அந்த கடவுளையோ அந்த இறைவனையோ கூட வீட்டிலேயே கொண்டு வந்து கூட வச்சுக்கோங்க, நீங்கள் கேட்குற வீடு கிடைக்காது. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஒன்று புரிஞ்சுக்க, நம்ம மனசு தெளிவில்லாமல் எதை நீங்கள் இறைவன்கிட்ட கேட்டாலும், இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டாலும் அது கிடைக்காது. அப்படியே அது கிடைச்சாலும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இஎம்ஐ கட்ட முடியாது, செத்து போயிடலான்னு தோணும், என்னடா இவ்வளோ சுமை வந்துச்சேன்னு தெரியும், கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ மனசில் வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் இறைவனே கூட கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்துட்டு நீங்கள் வீடு வாங்கியே ஆகணும்னு நினச்சாலும் வீடு வாங்க முடியாது. ஏன்னா மனசில் அத்தனையும் ஹோல்டு பண்ணி வச்சுட்ருக்கீங்க. இப்படியே இருந்தீங்கன்னா இன்னும் 3 விஷயங்கள் சிறப்பாக நடக்கும். பொருளாதார நெருக்கடி, பணத்துக்காக சண்டை வரும், பிரச்சனை வரும் வீட்டில். 2வது அதிக பயம், ஐயோ இது நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ அப்படிங்கிற பய உணர்வு, சூசைட் தாட் வரும். ஐயோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளாம் வாழ்க்கையெல்லாம் தேவைதானா, இந்த மாதிரி வாழ்க்கை வாழணுமா அப்படிங்கிறத மனசு சொல்லும். அடுத்தது நம்பிக்கையான உறவு முறைகள், நண்பர்கள், கூட இருக்கிறவங்க கழுத்திருப்பாங்க, நம்பிக்கை துரோகம் செய்வாங்க, நம்மளை ஏமாற்றுவாங்க. இந்த 4 விஷயங்கள் சிறப்பாக நடக்கும். கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள், இந்த உண்மைத்தன்மை புரியும். சரி, இப்போ 2வது விஷயம். சரி சார், ஆமாம் சார், அதை நான் பிடிச்சிட்டு தான் இருக்கேன், தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமாம் சார், வருத்தம், வேதனை, துக்கம், ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை நான் ஹோல்டு பண்ணிகிட்ருக்கேன் சார். ஆமாம் சார், நான் இறைவன்கிட்ட கேட்கும்போது கேட்குறேன் சார், அதுக்கப்புறம் அந்த சிந்தனையிலே தான் சார் என்னால் இருக்க முடியுது, அதுக்கு என்ன சார் செய்யலாம், அதை எப்படி ட்ராப் பண்ணுறது? இந்த சூட்சமம் நமக்கு தெரிஞ்சால் சக்ஸஸ் ஆகிடலாம். இது எப்படி ட்ராப் பண்ணலாம்? அதாவதுங்க, இப்போ ஒரு உறவு முறை, இப்போ இந்த பிரச்சனைகள் வரதே காரணம்
எதனால் வேணால் வரலாம். ஒரு கணவனால் வரலாம், ஒரு மனைவினால் வரலாம், ஒரு மாமியார்னால், ஒரு மருமகள்னால், ஒரு குழந்தைகள்னால, அப்பானால், அம்மானால், ரிலேட்டிவ்ஸ்னால், நண்பர்கள் வட்டாரத்தில், ஒரு பிஸ்னஸ் செய்கிற இடத்துல, பார்ட்னர்ஸ்னால், இந்த மாதிரி பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான நபர்கள்னால பிரச்சனை வருது. ஒரே ஒரு புரிதல் தன்மைக்கு வாங்க. இந்த நிகழ்வுகள் நடந்ததுக்கு நானும் ஒரு வகையில் காரணம். கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள், இந்த உண்மைத்தன்மை புரியும். நம்ம பங்கு இல்லாமல் இந்த பிரச்சனையே நடந்திருக்காதுங்க. இப்போ ஒரு கணவன் மனைவிக்கு பிரச்சனை. கணவன்கிட்ட கேளுங்க, இவன் 100 விஷயம் சொல்லுவான். மனைவி கிட்ட கேளுங்க, அவங்க ஒரு 1000 விஷயம் சொல்லுவாங்க. அப்போ எது சரி எது தப்பு? ஏதோ ஒரு விஷயம் கணவன் செஞ்சது மனைவிக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு விஷயம் மனைவி செஞ்சது கணவனுக்கு பிடிக்கல. அப்போ இதெல்லாம் இவங்களுக்கு சரி, அதெல்லாம் அவங்களுக்கு சரி. அப்போது ஒரு புரிதல் தன்மைக்கு வாங்க. நம்ம ஏதோ ஒன்று செஞ்ச செயல்பாடுகள் அவங்களுக்கு பிடிக்கல, அப்போது அந்த தவறு நம்மளால் கூட நடந்திருக்கு அப்படிங்கிற அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளும் தன்மைக்கு வாங்க. இது நான் கணவன் மனைவி உறவு சொன்னேன். நீங்கள் எல்லா உறவு முறைக்கும் பொறுத்து பாருங்கள், இந்த உண்மைத்தன்மை நமக்கு புரியும். அக்செப்ட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டீங்க. அது எப்படி சார்? ஆமாம் சார், நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா ரிசல்ட் வராது. அந்த அக்செப்டன்ஸை நீங்கள், அந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மையை உங்கள் மனசுக்கு தெரிவிக்கணும். இங்கே தான் நம்ம மிஸ்டேக் பண்ணிடுறோம். உங்கள் மனசு அதை அக்செப்ட் பண்ணணும். அதுக்கு தான் நான் சொல்கிற டெக்னிக்கல் வேர்ட் அஃபர்மேஷன், உறுதிமொழி. அதை பாசிட்டிவாக கேட்கணும். புரியுதுங்களா? அதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண உங்கள் மனசு எப்போ கேட்குதோ அதுக்கப்புறம் உங்கள் தேவைகள் வீடு கேளுங்க, சூப்பராக நடக்கும். எப்படி அஃபர்மேஷன் பண்ணலாம்? இந்த கணவன் மனைவி உறவை எடுத்துக்கங்க. எப்படி சார் அஃபர்மேஷன் பண்ணலாம்? நான் சில சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சுட்டேன், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னு சொல்லி உங்கள் மனைவி பேரை சொல்லுங்கள். மனசுக்குள்ளே தான் சொல்ல போகிறீங்க, நேராக சொல்ல போகிறீங்க. நீங்களும் வேணும்ன்ட்டு செய்யலைங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையினால தான் பண்ணிட்டீங்க. காட் பிளஸ் யூ. ஃபஸ்ட் அஃபர்மேஷன் இது. அப்போவும் உங்கள் மனசு கேட்காது, ஏன்னா அவ்வளோ அடி வாங்கியிருக்கோம். 2வது, என் மனைவி விஷயத்தில் எது நடந்தால் சிறப்பாக இருக்குமோ அதனை இந்த இறைவன் நலமாக நடத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், கொஞ்சம் கேட்கும். 3வது, என் மனைவி ரொம்ப நல்லவங்க தான், ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையை உணர்த்துறதுக்காக தான் இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு, இறைவனுக்கு நன்றி. முடிஞ்சு போச்சா? இந்த 3ஐயும் நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துங்க. 100% உங்கள் மனசு 1 நாள் 2 நாள் 3 நாளில் அக்செப்ட் பண்ணிக்கும். ஒன்ஸ் உங்கள் மனசு அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வீடு வேணும்னு கேளுங்க. நான் சந்தோஷப்படுறபடி இறைவனர்களால் ஒரு அற்புதமான வீடு சிறப்பாக எனக்கு கொடுக்குற சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு நலமாக செயல்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு கேளுங்க. மாற்றம் நடக்கும். இதுதான் பாசிட்டிவ் அஃபர்மேஷன். புரியுதுங்களா? நம்மெல்லாம் என்ன பண்ணுறோன்னா, மனசில் வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா கேட்குற டைம் தவிர மற்ற நேரங்கள் எல்லாமே நெகட்டிவிட்டியிலே இருக்கிறீங்க. அந்த வருத்தத்தை, அந்த வேதனையை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. அதனால தான் நமக்கு அது நடக்க மாட்டேங்குது. அதை ட்ராப் பண்ணுங்கள். அதுக்கு தான் நான் அஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். சிறப்பாக செயல்படுத்துங்க. பிரச்சனை இதே பிரச்சனை இருக்கணும்னு இல்லைங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு தகுந்த மாதிரி அஃபர்மேஷன் செயல்படுத்துங்க. 100% அந்த வீடு உங்களுக்கு கிடைச்சே தீரும். என்ன தெரியுங்களா ரிசல்ட் வரும்? நான் சொல்கிற இந்த அஃபர்மேஷனை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துனீங்கன்னா ஒரு 4 விதமான ரிசல்ட் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு விஷயம், அந்த வீடு வாங்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை நம்மக்கிட்ட வரும். ஏன்னா பணம் இருந்தால் தானே வீடு வாங்க முடியும். 2வது விஷயம், அந்த பணத்தினை நிர்வகிக்கும் திறமை நமக்கு வரும். 3வது விஷயம், அந்த வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும். 4வது விஷயம், அந்த வீடை எங்கே, எப்போது, எப்படி வாங்கணுங்கிறத உணர்த்தும் நம் இன்ட்யூஷன் மூலமாக. புரியுதுங்களா? எப்போ உங்கள் மனசு அந்த வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள் இல்லாமல் இருக்கோ அந்த நேரத்தில் நம்ம மனசு இன்ட்யூஷன் சொல்லும், இதை செய்டா, இதை பண்ணுன்னு சொல்லிட்டு பொருளாதார நிலைமையை சூப்பராக கொடுக்கும். ஏன்னா வீடு வேணும்னா பணம் வேணும், வீடு வாங்கிறதுக்கு அந்த பணத்திற்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த இடத்துல வீடு வாங்கலாங்கிறதையும் அற்புதமாக இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இறைத்தன்மை நம்ம மனசில் உணர்த்தும். இவ்வளோ தாங்க கான்செப்ட். புரியுதுங்களா? இன்னொன்று இந்த இடத்துல சொல்லணும், ஏன்னா வீடை பற்றி இவ்வளோ பேசிட்டோம். இஎம்ஐ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சார் நான் வீடு வாங்கிட்டேன் சார், இஎம்ஐ கட்ட முடியல சார், 50,000 சம்பளம் சார், 70,000 இருக்குது சார், நான் என்ன செய்கிறதுனே தெரியல. வருத்தப்படுறீங்களா? வேதனைப்படுறீங்களா? ஸோ இப்போவும் ஒன்றும் இல்லை, வீடு வாங்கிட்டீங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னாலும் உங்கள் மனசில் இருக்கிற வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்கள். நான் சொன்ன அஃபர்மேஷன் மூலமாக நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா 100% அதற்குண்டான சூழ்நிலைகள் பாசிட்டிவிட்டியாக ஆகும். இவ்வளோ தாங்க சொல்யூஷன். ஓகேங்களா? இதை தாங்க ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க, நிகழ்காலத்திலிருந்து செயல்பட்டால் உங்கள் தேவைகள் எதுவானாலும் சிறப்பாக கிடைக்கும். நிகழ்காலம்னா என்னங்க? ப்ரெசண்ட்டு.
நம்மளாம் என்ன தெரியுங்களா பண்ணுறோம், பாஸ்ட் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள், வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்களா அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி அதை பிடிச்சிக்கிட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அதனால் ஃப்யூச்சரை பற்றி ஒரு பய உணர்வு வருது. நீங்கள் நிகழ்காலத்திலே இல்லை. அதனால தான் நம்ம கேட்ட வீடு நமக்கு கிடைக்கல. இப்போ புரியுதுங்களா? இது ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அந்த நிகழ்காலத்தில் இருக்கிறதுக்கு நான் சொன்ன அஃபர்மேஷனை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா 100% அந்த வீடு உங்களுக்கு நீங்கள் நினச்சதை விட நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி, உங்கள் குடும்ப நபர்கள் சந்தோஷப்படுற மாதிரி அற்புதமாக அமையும். ஓகேங்களா? ஒன்று ரகசியம் சொல்கிறேங்க. இந்த இடத்துல நிறைய நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழகுனவங்க, ரொம்ப நம்பிக்கையானவங்க நம்மளை ஏமாற்றிடுவாங்க. அந்த இடத்துல பகைமையை காட்டாதீங்க, வெறுப்பை காட்டாதீங்க, வருத்தத்தை காட்டாதீங்க, வேதனையை காட்டாதீங்க. ஏன்னா நம்ம ஜெயிக்கணும். புரியுதுங்களா? ஸோ எப்படி ஜெயிக்கணும்? நமக்கு யார் நம்மளை வச்சு கழுத்தறுத்தாங்களோ, யார் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாங்களோ அவங்களே பாராட்டுற அளவுக்கு, ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்கள் ஜெயிக்கணுங்க. இப்போ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு இந்த அஃபர்மேஷனை பாசிட்டிவாக நீங்கள் செயல்படுத்துங்க. உங்கள் தேவைகள் எதுவானாலும் சூப்பராக கிடைக்கும். ஸோ வீடு வாங்கிறது, வீடு தேவைங்கிறது அவசியம், மனுஷனுக்கு தேவையான ஒன்று. ஸோ நீங்கள் நான் சொல்கிற வழிமுறைகளை செயல்படுத்துங்க. 100% வீடு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா சிறப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நலமாக நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களோட பேசுகிறேன். அற்புதமாக செயல்படுத்தலாம். இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.